தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மார்க்கு 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் நல் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், அதிகாலையில் இருட்டோடு எழுந்து நாம் தனித்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று நமக்கு கூறுகின்றார். பிரியமானவர்களே, இதில் இயேசுவானவர் விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்று அங்கே அவர் அவருடைய பிதாவாகிய கர்த்தரிடம் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் தெளிவாக கூறுகின்றது. கடவுளுடைய மகன் அவர் நம்மை மீட்பதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் நமக்கு முன்மாதிரியாக அவர் என்ன செய்தார்? அதிகாலையில் இருட்டோடே எழுந்து தன்னை அனுப்பின தன் பிதாவிடம் அவர் வேண்டுதல் செய்து அனுதினமும் அவருடைய கிருபையை பெற்று கொண்டுதான் அற்புதம் செய்யும் வரங்களை, போதிக்கும் வரங்களை பெற்று அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து இறுதியில் தன்னுடைய பிதாவினிடம் திரும்பி சென்றார். பிரியமானவர்களே, அப்படி அவர் வாழ்ந்து காட்டி நம்மையும் அதிகாலையில் எழும்பி இருட்டோடு எழுந்து அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கு ஜெபம் பண்ணினாராம். நாம் அப்படி வனாந்தரத்திற்கு செல்ல முடியாது. ஆனால் நம் வீட்டிலேயே ஒரு தனி அறையை வைத்து அங்கு சென்று நாம் தேவனிடம் இயேசுவினிடம் நாம் முறையிட வேண்டும். அப்படி நாம் தனியா ஜெபித்துக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய மகிமையை நமக்கு அளவில்லாமல் தந்து நாமும் அற்புதங்களை செய்கின்ற வரத்தை நமக்கு அளிப்பேன் என்று வாக்கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் இயேசு கூறினார், என்னிடம் விசுவாசமாக இருப்பவர்கள் என்னை விட அதிகமான அற்புதங்களை செய்வார்கள் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நாமும் இந்த செய்தியை கொண்டிருந்த இந்த நாளிலிருந்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தனிமையான இடத்திற்கு இருந்து தனிமையான ஒரு இடத்தில் ஒரு அறையில் அமர்ந்து பிதாவை நோக்கி இயேசுவை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். கர்த்தர் நமக்கும் இறங்கி நாமும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் ஒரு கருவியாக நம்மை பயன்படுத்தி அவரை நம்மில் மகிமையடை செய்து நம்மையும் ஒரு பெரிய அவருடைய தூண்களாக அவருக்கென்று மகிமையான பாத்திரமாக நம்மையும் நம் சந்ததியையும் மாற்றுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தனிமையான இடத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அது கிருபை அளவில்லாமல் எங்களிடம் இருந்து இயேசுவை போன்று நாங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும் வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இன்றிலிருந்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தனியறையில் அமர்ந்து தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபிப்போம், முறையிடுவோம், தேவனையும் நோக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினரிடம் விண்ணப்பம் செய்வோம் என்று பொருத்தனை பண்ணுகிற தீர்மானம் எடுக்கின்ற சகோதரன் சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். தீர்மானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதன் மூலம் பெரிய காரியங்களை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் ஒரு பாத்திரமாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.